நம்ம நிக்கணும்னா எப்படி? முதல்ல வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும். வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்கணும். ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா, ஏதோ சொன்னாரே அப்படின்னாலே நம்ம அதை எங்கேயும் வச்சிருக்கோம்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் எங்க? அது எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கார்டுல வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. ஓகே, அந்த வாக்குத்தத்தம் என்ன? அது நில்லுங்க, நான் கார்டை பார்த்து சொல்றேனால உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கார்டுல தான் இருக்கு, கையில இல்ல. கையில இருக்கணும். அப்பதான் மூடி போட்ட துறவுகளை தான் திரும்ப தோண்ட முடியும். கார்டுல இருக்கிற வசனத்தின் மூலமா பேச மாட்டாரா? கண்டிப்பா பேசுவார். கார்டுல வேற ஒண்ணும் இல்லையா, வசனம் தானே இருக்கு. அதுக்கு நான் பைபிள் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். வார்த்தை பைபிள்ல இருக்கு, கையில இல்ல. ஆண்டவர் மோசைக்கு கொண்டு ஜனங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னா, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நெத்தியில் எழுதணும், கையில கட்டணும், இருதயத்தில் பத்தி வைக்கணும், வீட்டு நிலைக்கால்கள் எடுக்கணும். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? நீ இதை மறந்துடக்கூடாது. இதை மறந்து உன்னால சுதந்திரிக்க முடியாது முடியாது முடியாது. சத்தியத்தை உள்ளது போல நான் சொல்றேன். வசனத்தை மறந்து வசனத்தை தாண்டி ஒண்ணுமே சுதந்திரிக்க முடியாதுங்க. மற்றபடி உணர்ச்சி வசப்படலாம். என்கிட்ட அன்னைக்கு அப்படி பேசினார். ஓகே, அது என்னைக்கு சுதந்திரிச்சோம்? ஈசாக்கு சுதந்திரிக்க ரீசன் என்ன? அவன் வாக்குத்தத்தத்தை மட்டும் தான் பிடிச்சான், பிரச்சனையை பிடிக்கல. எனவேதான் அந்த 26 அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும், அத்தனை பேரை காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போவான். என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுமா? உன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா. அப்படி சொல்லணும்னா நீங்க உங்க கூட வாக்குத்தத்தத்தை வச்சுக்கோங்க. வாக்குத்தத்தத்தை வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எழுமனதும் பிரச்சனையே யோசிக்காம வாக்குத்தத்தத்தை யோசிங்க. இப்படி பேசுனீங்களே ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லி காரியங்களை நடப்பீங்க. மூடி போடப்பட்ட அநேக துறவுகள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. வாக்குத்தத்தத்தை மறந்து ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்க. நான் திரும்ப சொல்றேன், அவன் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தல நான் பேசிக் கொண்டிருப்பது. நீங்க சுதந்திரிக்கணும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எழுதுங்க, வீட்டுல எழுதுங்க, எழுதி படிங்க, அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது ஐயோ எம்மோ எப்போ இப்படியே புலம்பிட்டு இருக்கதா? நீ புலம்புறத பார்த்தா உன் கையில வாக்குத்தத்தத்தை தந்தாரு. அதாவது எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்பட்ட பிறகும் நான் திருப்பியும் பழைய பாட்டையே பாடிட்டு ஐயோ ஐயோ இப்படி சொல்லிட்டு இருப்பேன். நான் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பலன்னு அர்த்தம். இதை நம்பாத வரைக்கும் என்னால சுதந்திரிக்க முடியாது. கர்த்தரை நம்புங்கள், அப்போ நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. தீர்க்கதரிசிகள் அவங்க செய்வாங்க இல்ல. தீர்க்கதரிசிகள்னா பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் யாரு? கர்த்தருடைய வாயா இருந்து அவர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள். இது கர்த்தர் பேசின வார்த்தையா? நீங்க எடுத்து நம்புங்க. அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது நற்செய்தி பெறுவீர்கள், அப்பொழுது நீங்க வாழ்ந்திருப்பீங்க, அப்பொழுது அது நீங்க வாய்க்கப்பட நீங்க சுதந்திரிப்பீங்க. இது வசனம் கேட்கும் போது நல்ல. சில சொல்லுவாங்க பாருங்க, சண்டே வரும்போது நல்லா இருக்கு, மண்டே வரும்போது நம்புங்க.